ஒயில்டு கார்டு ரவுண்ட். என்ன பிளான்? குரூப்பை உடைச்சிட்டேனா? அது இல்லாம உள்ள பேருக்கு சில பேருக்குல கால் வச்ச உடனே தரத்தால் நான் வந்து வாய்ஸ் விட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரோமோ மட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த ப்ரோமோவை படி பார்த்தா 4 பேர் என்ட்ரி கொடுக்குறாங்க. வைல்டு கார்டு என்ட்ரிஸா இவங்க 4 பேர் உள்ள வராங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு போல. அதை பத்தி ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்லலான்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது பிக் பாஸோட வீக்கெண்ட் ஷூட் எப்படி நடக்கும்ட்டு. தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் வந்து சனிக்கிழமை ஃபுட்டேஜும் எடுத்துருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃபுட்டேஜும் எடுத்துருவாங்க. ட்ரெஸ் வேற வேற போடுவாங்க. நீங்க எடுத்துக்கோங்க, சனிக்கிழமை எல்லாருமே ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, விஜய் சேதுபதியும் ஒரு ட்ரெஸ் போடுவாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு ட்ரெஸ் போடுவாரு. உண்மை என்ன தெரியுமா? இவர் வந்து ஃபர்ஸ்ட் சனிக்கிழமைக்கான ஃபுட்டேஜை எடுத்துருவாரு, அவங்க கிட்ட பேசி ஃபுட்டேஜ் எடுத்துருவாரு. ஒரு 2 மணி நேரம் கேப் எடுத்துப்பாரு. 2 மணி நேரம், அதாவது அவரோட லஞ்ச் டைம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லஞ்ச் சாப்பிட்டு வரும்போது வேற ஒரு ட்ரெஸ்ல வந்துருவாரு. அவங்களையும் வேற ஒரு ட்ரெஸ் போட்டு வர சொல்லிடுவாங்க. இது வந்து சாதாரணமா பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆனா உண்மையில இதுதான் நடக்குது. ஏன்னா வந்து அவர் 2 நாள் கால் ஷீட் தர முடியாது. ஒரு நாள் கால் ஷீட் தருவாரு. காலையில ஒரு போர்ஷன் எடுத்துருவாங்க, மதியானம் ஒரு போர்ஷன் எடுத்துருவாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை நடக்க போறதுலாம் இப்பயே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இப்ப எபிசோட நம்ம பார்க்க போறதுலாம் நேத்தே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அங்க உட்காந்து பார்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்தவங்க ட்விட்டர்ல பேசிக்கிறாங்கல்ல, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னன்றதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜின்னு சாண்ட்ரா என்ட்ரி கொடுக்குறாங்கல்ல. பிரஜினும் விஜய் சேதுபதியும் ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க போல. ஏன்னா 2 பேருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் 2 பேருக்குள்ள நிறைய பழக்கம்லாம் இருந்திருக்கு போல. 2 பேருமே ரொம்ப அன்பை வெளிப்படுத்தி பேசியிருக்காங்களாம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் இவங்க சொல்கிறத நான் 100% நம்ப முடியலனாலும் 80% நம்பலாங்க. அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? பிரஜினு, சாண்ட்ரா, அமித், அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ், இவங்க 4 பேர் வரப்போகிறத எப்பயோ சொல்லிட்டாங்க. ப்ரோமோ வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தானே விட்டாங்க. ஆனால் ட்விட்டரில் பேசிக்கிற சில ஆட்கள் எப்பயோ இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ள இருக்கவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த சனி ஞாயிறு எபிசோட்லாம் பார்க்குறாங்கல்ல, பார்க்கறத வச்சு நடந்ததை அப்படியே சொல்கிறாங்க. ஏன் நேற்று எபிசோடு எடுத்துக்கோங்க. நேற்று எபிசோடு விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை கரெக்டாக எப்படிங்க சொல்ல முடியும்? அப்போ உள்ள பார்த்துருக்காங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது 80% கரெக்டாக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. மீதி 20% கட்டிங்கில் கூட போயிடும். சில சமயம் வந்து நிறைய எடுப்பாங்க, கட்டிங்ல தூக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டிங்ல போக கூட வாய்ப்பு இருக்கு. நேத்தெல்லாம் கலையரசன் நேத்தே போயிட்டான்றதை சொன்னாங்க. அதாவது சனிக்கிழமை எபிசோட்லயே கலையரசன் போனது வந்துரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ உண்மையா தான் இருக்கு. இதுவும் உண்மையா இருக்கும் நம்ம நினைக்கலாம். என்ன தெரியுமா? பிரஜின் வராரு. பிரஜினும் விஜய் சேதுபதியும் ஃப்ரெண்ட்ஸ் போல அந்த விஷயத்தை பரிமாறிக்கிறாங்க. அதாவது வந்து ஒரே டைம்ல ட்ரை பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரோமோ படி பார்த்தா அமித் பார்கவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சார் நான் வாய்ஸ் அவரால் விடுறவன் கிடையாது, நான் உள்ள போய் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் சொன்னார்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் நிறைய சொல்லியிருக்காரு போல. அதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் அவரால் விட விரும்பல சார், உள்ள போய் நான் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ண போறேன் அதெல்லாம் பண்ண போறேன் நிறைய சொல்லியிருக்காராம். அதை பத்தி சொன்னாங்க. இதை தாண்டி உள்ள போறவங்களுக்கு எப்பவுமே பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. அது என்னன்னா, உள்ள போனோனே இவங்க எனிமிட்டியை சம்பாரிச்சிடணுன்றதுக்காக உள்ள போகும்போது ஒரு கேம் மாதிரி கொடுப்பாரு. அதாவது இந்த யார் அந்த பையன் ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. அதாவது இங்க வீக்கா இருக்கவங்களை செலக்ட் பண்ணுங்க, இங்க பாம்பு யாரு யாரு தேலு, இந்த மாதிரி வேணும்ட்டே. ஏன்னா உள்ள போறவங்க அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதாவது சூஸ் பண்ணோம், நெகட்டிவா சூஸ் பண்ணோம், அப்பதான் அவங்க கோவப்பட்டு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. எப்பவுமே பிக் பாஸ் பண்ணுவாரு, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சாண்ட்ரா போகும்போது ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு போல. அதாவது வந்து இந்த வீட்டில் நீங்க பாம்புன்னு நினைக்கிறது யாரு, வெளியே பார்த்த வரைக்கும் யார் வந்து ரொம்ப மோசமா தெரியுறா, யாரு ரொம்ப சூப்பரா தெரியுறா, இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க போல. கார்டு மாதிரி தருவாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க. ஏதோ ஒன்று நடக்க போது போல. சாண்ட்ரா அந்த மாதிரி இதுல ரொம்ப போல்டா அடிச்சு பேசிட்டாங்களாம். இப்போ இவங்க உள்ளுக்குள்ள பயந்தாங்கோலி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கல்ல. இந்த விக்ரம் வந்து சரியா சொல்லாம மழுப்பிட்டு போனார்ல, எல்லாருமே மழுப்பிட்டு இருந்தாங்க. வியானா மட்டும் தான் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அந்த மாதிரி சாண்ட்ரா எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா அடிக்கிற லெவலுக்கு போயிருக்காங்க. அதாவது என்னடா இவங்க வந்தோடனே நம்மளை அடிக்கிறாங்கன்னு உள்ள உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே யோசிச்சாங்க. அந்த அளவுக்கு நடந்தது அப்படின்றத பார்த்தவங்க சொல்றாங்க. நான் பார்க்கலங்க, உண்மையில பார்த்தவங்க சொல்றதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் தராங்கன்னா அந்த 4-5 ஆப்ஷனுக்கு ஆளை செலக்ட் பண்ணி ரொம்ப போல்டா ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. அதாவது வெளியே இவங்க சொல்றாங்களே, நான் போனோன்னா என்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நாங்கள் வெளியே இருந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் போறோம், அதனால கண்டிப்பா கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி பண்ணிட்டாங்களாம். உள்ள இருக்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் நாளே கடுப்பாக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே சாண்ட்ரா மேல கோபம் வர அளவுக்கு பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்
எபிசோட்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சாண்ட்ரா விஷயத்தில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்காது. என்னன்னா சாண்ட்ரா பிரஜினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 17 வருஷம் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போகும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தானங்க இருப்பாங்க, தனித்தனியாவா இருப்பாங்க சொல்லுங்க. இவங்க தனித்தனி கேம்லாம் விளையாட மாட்டாங்க. பொதுவாக யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சேர்ந்து இருப்பாங்க. அப்படி சேர்ந்து இருக்கிறதே நம்ம ஆளுங்க சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. கொய்யால சேர்ந்தா சுத்துறீங்க இதையே காரணமாக வச்சு நாமினேட் பண்ணுவாங்க. அதுதாங்க இவங்க 2 பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை. ஏன்னா கப்புல சேர்ந்து தான் இருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கப்புல சேர்ந்து இருப்பாங்களா, பிரிஞ்சு இருப்பாங்களா? அப்படி இவங்களுக்குள்ள எப்படிங்க சண்டை வரும்? சண்டைலாம் வர வாய்ப்பில்லை. அப்படி சண்டை போட்டாலும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் தெரியும். ஸோ இது மட்டும் இவங்களுக்கு சிக்கலா இருக்கு. இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட் நம்ம பார்க்கறது மூலியமா நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க.